அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டாப் 10 வரிசையில் பொது தமிழ் மற்றும் பொது அறிவு பகுதியில் பார்த்துருக்கிறோம். அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டாப் 10 பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் தரப்பட்டுள்ளது. அதே போல் டாப் 10 ஜிகே பகுதிக்கான பிளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிச்சயமாக 2024 குரூப் 4 தேர்வுக்கு பொது தமிழ் பகுதியிலிருந்து இந்த டாப் 10 வரிசையில் இருக்கக்கூடிய வினாவிடைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை தான் இந்த டாப் 10 வரிசையில் நம்ம பார்த்து வரீங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். முதல் கேள்வி, உடம்பிடை தோன்றினொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்று கூறியவர் யார்? கம்பர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருவெழுக்கூற்றிருக்கை. திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் திருவெழுக்கூற்றிருக்கை. கேள்வி 4, வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணத்தை கூறும் இலக்கண நூல் எது? தொன்னூல் விளக்கம். கேள்வி 5, எறும்பும் தன் கையால் என் சான் என பாடியவர் யார்? ஔவையார். கேள்வி 6, பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? திருப்பாவை. கேள்வி 7, காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக் கடுக்கனை பரிசாக பெற்றவர் யார்? அழகிய சொக்கநாத புலவர். கேள்வி 8, சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? நச்சினார்க்கினியர். கேள்வி 9, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யார்? முடியரசன். கேள்வி 10, பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? வாரா. ஸோ இந்த 10 வினாடிகளும் கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொது தமிழ் பகுதியிலிருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.